இதை பற்றி இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு படைப்பை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் படைப்பு எப்படி வந்திருக்கு, இதுக்கு உங்களுக்கு ஒரு வழி என்னன்னா, போன வருஷம் இல்லை 2024 நமது ஆன்மீக தலைவர் சுவாமி சிதானந்தகிரி மூலமாக ஒரு சின்ன புத்தகம் தமிழாக்கம் செய்து வெளியிடப்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அது ஹோலி சயின்ஸ் புத்தகம், அதாவது கைவல்ய தர்சனம். அந்த புத்தகத்துல யுக்தேஸ்வர்ஜி ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரே மெய்ப்பொருள்ல இருந்து இந்த இருமையாலான அந்த இப்படைப்பின் அடிப்படை என்ன, மாயை சக்தி. ஸோ ரெண்டாக பிரிக்க முடியாத பரம்பொருள், அதான் அத்வைத்தம். அந்த ரெண்டாக பிரிக்க முடியாத பரம்பொருள் மாயை மூலமாக தன்னையே பல பாகங்களா பிரிச்சு, அதான் இறைவனோட திருவிளையாடல், இறைவன் அந்த லீலை. அந்த லீலையில் இறைவனோட விருப்பம் என்ன, பரமசிவானந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, இறைவனோட விருப்பம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு விளையாடிட்டு நம்ம திரும்ப நம்மளோட இயற்கையான ஆனந்தத்துல போய் ஒன்னாயிடும், இறைவனோட இரண்டரை கலந்து. அதான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளா இருக்கணும். பட் இந்த மாதிரி யார் புரிஞ்சுக்கிறாங்க? என்ன இந்த மாதிரி ரொம்ப எளிதா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. இந்த மாதிரி எளிதா புரிஞ்சிக்கவே முடியாது. அது மாயனோட சக்தியினால நமக்குள்ள அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வருதுனால, மகான்கள் கொடுத்த வழிபடி போகும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெளிவு வரும், ஞானம் வரும், அது ஆன்மீக அனுபவம் நமக்குள்ள வரும். அதான் முக்கியம். ஆன்மீக அனுபவம் அவசியம். வெறும் தியரி மட்டும் இருந்தால் போதாது. அந்த ஆன்மீக அனுபவம் வரத்துக்கு பின்ன நம்ம என்ன முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதுல என்ன ப்ராப்ளம்னா, இறைவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அதாவது மாயை சக்தி மூலமாக உள்ள இருந்து வெளியில போறது. அப்புறம் இறைவன் அன்பு மூலமாக இல்லை நம்ம திரும்ப நமக்கு உள்ள கூப்பிடுறாரு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா. அது நமக்குள்ள சாய்ஸ். நம்ம வேணும்னா வெளி உலகத்துக்கு போகலாம், இல்லை நம்ம உள்ளுக்குள்ள வரலாம். உள்ள போறதுக்கு வெளியில போறதுக்கு நம்ம சாய்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ இதுல நம்ம கரெக்டா சாய்ஸ் பண்ணிட்டா, சுதந்திரத்தை உபயோகிச்சு, அப்ப நம்ம வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையாகும். அது இல்லாம கோடிக்கணக்கான மக்கள் என்ன பண்றாங்க, எப்போதும் வெளிமுகமாகவே இருக்கிறதுனால அந்த வெளியில இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், அப்புறம் அந்த இருக்கிற ப்ராப்ளம், அது எல்லாத்தையும் அடிபட்டு அங்கேயே போய் மாட்டிக்கிட்டு போய்க்கிறாங்க.